டிபி செம்மையாக இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? டிபி செம்மையாக இருக்குது. யுவர் டிபி இஸ் ஆசம் அப்படின்னு பேசலாம். யுவர் டிபி இஸ் ஆசம் அப்படின்னா டிபி செம்மையாக இருக்குது, உன்னோட டிபி செம்மையாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். முதலில் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெல் மீ ஹூ யூ ஆர் அப்படின்னு பேசலாம். ஹூ ஆர் யூ அப்படின்னா நீ யார், நீங்கள் யார் அப்படின்னு அர்த்தம். ஹூ யூ ஆர் அப்படின்னா நீங்கள் யார் என்று, நீ யார் என்று அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டெல் மீ ஹூ யூ ஆர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இதைத்தான் தேடிக்கொண்டு இருந்தேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதைத்தான் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அப்படின்னா நான் தேடிக்கொண்டு இருந்தேன். திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அப்படின்னா இதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதைத்தான். தட் இஸ் வாட் அப்படின்னா அதைத்தான். தட் இஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். அதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், அதைத்தான் நான் தேடிக்கொண்டு இருந்தேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஹவு மெனி சில்ட்ரன் டூ யூ ஹாவ் அப்படின்னு கேட்கலாம். ஹவு மெனி சில்ட்ரன் டூ யூ ஹாவ் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு அர்த்தம். அவசர அவசரமாக சாப்பிடாத, அவசர அவசரமாக சாப்பிடாத அப்படின்னு பேசணும். டோன்ட் ஈட் இன் சச் அ ஹரி. இந்த சச் ஏ அப்படிங்கிறத சச்ச அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க, சரிங்களா? டோன்ட் ஈட் இன் சச் அ ஹரி அப்படின்னா அவசர அவசரமாக சாப்பிடாத அப்படின்னு அர்த்தம். சரி, இவன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? இவன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். இவன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசணும் இங்கிலீஷில். எப்படிங்க பேசலாம்? டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா? டூ யூ நோ வாட் ஹி டிட்? இவன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். டூ யூ நோ வாட் ஹி டிட். உன்னால என்னை தொடக்கூட முடியாது, உன்னால என்ன தொடக்கூட முடியாது அப்படின்னு பேசணும். யூ காண்ட் ஈவன் டச் மீ அப்படின்னு பேசலாம். யூ காண்ட் ஈவன் டச் மீ, உன்னால என்னை தொடக்கூட முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பேசணும். நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஐ எம் ஸ்டக் இன் டிராஃபிக் அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஸ்டக் இன் டிராஃபிக் அப்படின்னா நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். நேராக நேரத்துக்கு சாப்பிடு, நேராக நேரத்துக்கு தூங்கு அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? நேராக நேரத்துக்கு சாப்பிடு, நேராக நேரத்துக்கு தூங்கு. நேராக நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியான நேரத்துக்கு சாப்பிடு, அதான அர்த்தம் இல்லைங்களா? சரி, அதை வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஈட் ஆன் டைம், ஸ்லீப் ஆன் டைம் அப்படின்னு பேசலாம். ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். சரியான நேரத்தில் சாப்பிடு, சரியான நேரத்தில் தூங்கு. ஆனால் நம்ம தமிழில் நேராக நேரத்துக்கு சாப்பிடு, நேராக நேரத்துக்கு தூங்கு அப்படின்னு பேசுகிறோம் இல்லைங்களா? சரி, ஈட் ஆன் டைம், ஸ்லீப் ஆன் டைம் அப்படின்னா நேராக நேரத்துக்கு சாப்பிடு, நேராக நேரத்துக்கு தூங்கு அப்படின்னு அர்த்தம். சரி, நீ என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற, நீ என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா யூஆர் நாட் அட் ஆல் லிசனிங் டு மீ அப்படின்னு பேசலாம். யூஆர் நாட் அட் ஆல் லிசனிங் டு மீ, நீ என்னோட பேச்சை, நீ நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிற, நீ என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு அர்த்தம். லிசன் டு மீ அப்படின்னா என் பேச்சை கேளு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, யாரையும் மாற்றாத, யாரையும் சீட் பண்ணாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் சீட் எனிபடி அப்படின்னு பேசலாங்களா? சரி, டோன்ட் சீட் எனிபடி, யாரையும் ஏமாத்தாத, யாரையும் சீட் பண்ணாத. சரி, எனக்கு பசிக்குது அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு பேசலாங்களா? சரி, எனக்கு பசிக்கல அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படிங்கிறீங்களா? சரி, அவன் நல்லா சமைப்பா, அவள் ரொம்ப நல்லா சமைப்பா அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஷீ இஸ் வெரி குட் அட் குக்கிங் அப்படின்னு பேசலாம். ஷீ இஸ் வெரி குட் அட் குக்கிங் அப்படின்னா அவள் ரொம்ப நல்லா சமைப்பா அப்படின்னு அர்த்தம். சரி, நான் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ண, நான் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு பேசணும். வெயிட், வெயிட் அப்படின்னாலே வெயிட் பண்ணு அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? வெயிட் அன்டில் ஐ ரிட்டர்ன் அப்படின்னா நான் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரி, யாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசணும். நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ, அந்த அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அந்த எஸ்ன்றது சேர்ந்து வரணும். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க, அந்த எஸ்ன்ற வார்த்தை சேர்ந்து வரணும். நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ அப்படின்னா யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க
அப்படின்னு அர்த்தம். சரி, நீ அனுப்பின வீடியோ செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு பேசணும். நீ அனுப்பின வீடியோ செம்மையாக இருந்துச்சு. எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. The video that you sent was awesome அப்படின்னு பேசலாம். The video that you sent was awesome. நீ அனுப்பின வீடியோ செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் எதுக்கு அங்கே போனேன்? நம்ம தமிழில் இந்த கொல்லாமல் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பேசுவோம். அதை விட்டுருங்க. என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் எதுக்கு அங்கே போனேன்? என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு அங்கே போனேன்? Why did you go there without telling me அப்படின்னு பேசலாம். Why did you go there without telling me? என்கிட்ட சொல்லாமல் ஏன் அங்கே போனேன்? நம்ம தமிழுக்கு பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனால் என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் எதுக்கு அங்கே போனேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? How did you get my number அப்படின்னு பேசலாம். How did you get my number? என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.